எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம். நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது நமக்கு என்னதான் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்தாலுமே நம்ம இதனால் வந்தது அதனால் வந்ததுன்னு சொல்கிறேன். கிரகப்பிழை நிறையா இருக்குது, நான் பண்ணின பாவம், இல்லாட்டி இவளால் தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது, அவள் அந்த மாதிரி பண்ணலன்னா எனக்கு இப்படி வந்திருக்காது, இனி ஒருத்தரை குத்தம் சொல்கிறது, என் தெய்வத்துக்கு என்னை பிடிக்காம போயிடுத்து, எத்தனை பூஜை புனஸ்காரம் பண்ணுறேன் தெய்வத்துக்கு என்னை பிடிக்கல, இந்த மாதிரி இன்னொருத்தரை தயவு பண்ணி தப்பு சொல்ல வேண்டாம். நம்ம சைடு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குங்கிறத முதல்ல நம்ம யோசிச்சுக்கணும். நம்மளை அறியாமல் நம்ம நிறைய தவறுகள் நம்ம ஆற்றுலேயே நம்ம பண்ணுவோம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம நிவர்த்தி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனைகள் எல்லாம் தன்னால் குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது விளக்கேற்றாமல் ஆற்றுல இருக்கப்படாது. தர்தரங்கள் ஆற்றுல இருக்கிறதுக்கு, பிரச்சனைகள் ஆற்றுல இருக்கிறதுக்கு, நல்லதே நடக்காமலே இருக்குமாமின்னு சொல்ல பற்றில அந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் ஒரு சில இந்த 5 காரியங்கள் 6 விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நல்லா ஆற்றுல கரெக்டாக இருந்தேன்னா கண்டிப்பான முறையில் பிரச்சனைகள் 100% குறையும். அதாவது ஆற்றுல வந்துட்டு விளக்கேற்றாமல் இருக்கப்படாது. ஆற்றுல வந்துட்டு மூதையை உக்காந்துருவா அப்படின்னு சொல்லுவா. முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது கார்த்தாலாவது சாயங்காலமாவது விளக்கு ஏற்றணும். ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு குப்பையை கூட்டி நம்ம நாளைக்கு அள்ளிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓரமாக குமிச்சு வைக்கப்படாது. ரொம்ப தப்பு அது. முடிஞ்ச வரைக்கும் துடைக்கணும் வீட்டை பெருக்கி. அப்படி இல்லாட்டி கூட பெருக்கி குப்பையை ஓரமாக கூட்டி வைக்கப்படாது, அள்ளி அதை போட்டுடணும். சரியா? ரெண்டாவது மூணாவது தலைமுடியை நீங்கள் நன்னா வாரிண்டேனாக்க ஒன்று வாசலில் போய் வாரிக்கணும். ரெண்டாவது வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வாரிண்டேனாக்க அந்த முடியை நன்னா கையில் சுருட்டி அதை எடுத்து குப்பையெல்லாம் போட்டுருங்க. அதே மாதிரி சீப்பில் இருக்கிற முடியையும் எடுத்துடணும். அது அப்படியே சீப்பை முடியோடு வச்சு விடுறது. முடி அப்படியே ஹால்லையோ இல்லை இதுலையோ ரூம்லையோ கடந்தாலுமே அதை அப்படியே உடனே அதை கையோடு அந்த சீப்பில் இருக்கிற முடியையும் இதையும் நம்ம எடுத்து போட்டுறணும். நாலாவது, நன்னா ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறமா அத்தனை பாத்திரத்தையும் தேய்ச்சி போடணும். ரொம்ப முக்கியம். அவள் மகாலட்சுமி நேர கிச்சனுக்கு தான் வருவாளாம். ஸோ அதனால் நீங்கள் நைட்டு எச்சத்தட்டிலேருந்து சாப்பிட்ட தட்டு என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பாத்திரங்களையும் தேய்ச்சி போட்டுட்டு மோடையெல்லாம் நல்லா தொடச்சி அந்த கேஸ் எல்லாம் கொஞ்சம் கேஸோ அடுப்போ என்ன இருக்கோ அதை நீட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் தூங்கிறது ரொம்ப நல்லது. சரியா? அதுக்கப்புறம் 5வது வந்துட்டு ராத்திரியில் துணி எல்லாத்தையும் துவச்சி வாசலில் காய போடப்படாது. 6 மணிக்கு மேலே துணி எல்லாத்தையும் வாசலில் காய போடப்படாது. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம ஆற்றுல கரெக்டாக பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பான முறையில் 5 சொன்னேன்னா 6வது என்னென்னா வெள்ளிக்கிழமை ஆகிட்டு வீடு ஃபுல்லாக சுத்தமாக அலம்பி பெருக்கி துடைக்கப்படாது. ஐஸ்வர்யம் போயிடும்பா. வியாழக்கிழமையே கிளம்பி விட்டுட்டு ஆற்றுல வெள்ளிக்கிழமைக்கு விளக்கேற்றி அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சின்ன காரியங்கள். இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஆற்றுல பண்ணினோம்னாக்கா அதே மாதிரி குழந்தைகளுக்கும் நல்ல இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க. அது மாதிரி தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள், அதே மாதிரி விளக்கேற்றும் பொழுது எல்லாம் டிவியில் அழுகுறல், ஐயோ போயிட்டீங்களே அப்படின்னு அழுவோம். அந்த மாதிரி அழுகுறல் எப்போவுமே ஆற்றுல சினிமாலையோ டிவியில் இருக்கப்படாது. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வெள்ளிக்கிழமைகள் விளக்கேற்றும் போது நல்ல நேரங்களில் கேட்கப்படாது. அதே மாதிரி நம்மளும் இந்த மாதிரி தேவையில்லாத சனியை இப்படி போயிடுது இந்த மாதிரி கெட்ட இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை ஆற்றுல பிரயோகம் பண்ணாமல் இருக்கணும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் எல்லாம் சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் பண்ணாமலே நீங்கள் கரெக்டாக இருந்து பாருங்களேன், கண்டிப்பாக ஒரு நல்லது நமக்கு ஈஸியாக நடக்கும். நம்மளை அறியாமல் செய்கிற தவறுகள் இதெல்லாம் முடிஞ்ச நல்லா புரிஞ்சுட்டு நிவர்த்தி பண்ணி பாருங்க.